திருவாளர் KVS மூர்த்தி IPS. இந்த பதிவை அவருக்கு சமர்ப்பிக்கிறேன். டிராஃபிக் இன்ஜினியரிங் நல்லா தெரிஞ்சவர். இன்னைக்கு சென்னையில் டிராஃபிக் கல்கட்டாவோட மும்பையை விட நல்லா இருக்கு அப்படின்னா அவர் தான் காரணம். ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவோம்ல, எவ்வளோ பெரிய ஃபெயிலாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்தில் படிச்சுடுவார். அவருடைய பேட்சில் ஒரு முதல்வையாக வந்து பிரைம் மினிஸ்டர் பிஸ்டல் வாங்கினார். பிரைம் மினிஸ்டர் பிஸ்டல்ன்றது அகாடமியில் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு. கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒருத்தர் இல்லைன்னா அவர் தான் காரணம். அந்த STF ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அந்த வீரப்பன் அந்த சப்ஜெக்டை வந்து ஹேண்டில் பண்ணும்போது 24/7 ஒர்க் பண்ணுவார், வீட்டுக்கே போக மாட்டார். அதாவது இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை உளவுத்துறை தான். என்கவுண்டர் பண்ணி சாதனைகள் படுத்த டபுள் ப்ரமோஷன் ஆகி அடிஷனல் டெப்டி கமிஷனராக விழுப்புரத்தில் ரிட்டையர் ஆனார். சார் வணக்கம். வணக்கம் கணபதி சார், சொல்லுங்க. இன்னைக்கு என்ன ஒரு டிஃபரெண்டா ஆன்மீகம் இல்லாத மாதிரி ஒரு இருக்கு, இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் எல்லாம். இது வித்தியாசமா கேட்கலாம் தான். வித்தியாசமா கேட்க போறீங்களா? நீங்க அரசு துறையில இருக்கீங்க, நீங்க பார்த்து பழகி வியந்த அதிகாரிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது நான் எதிர்பார்க்காத ஒரு கேள்வி நீங்க கேட்குறீங்க. இது கேட்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா இளம் தலைமுறைக்கு இது ரொம்ப பயன்படும்னு நினைக்கிறேன். இடிப்பாறு இல்லா ஏமாறா மன்னன், கெடுப்பாறு இல்லாமல் கெடுவார்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இடிப்பாறு இல்லை ஏமாறா மன்னன்னா ஒரு அரசு வந்து நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதான்னு மன்னனுக்கு சொல்லலைன்னு வச்சுங்களேன், அந்த மன்னனை யாருமே கெடுக்க வேணாமா, அவனை கெட்டு வீணக்கேறு வந்து போட்டான் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து எத்தனையோ முறை சொல்றாரு. ஸோ இடிப்பார் இல்லை ஏமாற, அந்த இடிப்பார் யாருன்னா அமைச்சர்கள் தான், அமைச்சர்கள் அதிகாரிகள் தான். ஸோ அது இன்றைய காலகட்டத்திலையும் பொருந்தும். என்னுடைய வட்டங்கள் நான் அரசு பணியில் இருக்கும்போதும் இப்போ இருந்துட்டு இருக்கும் போதும் அந்த அதிகார வட்டங்களில் நான் அதிகமாக பழகிறது வந்து டிஃபால்ட்டாக போய் காவல்துறை அதிகாரிகள், கொஞ்சம் IAS அதிகாரிகள். இப்படி இதை நான் பார்த்து வியந்த அதிகாரிகள் நீங்கள் கேட்டோன்னே எனக்கு மனசில் வர்றவர் வந்து திருவாளர் KVS மூர்த்தி IPS. இந்த பதிவை அவருக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா அவர் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாரு. இவர் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறது மிலிட்ரியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. பேசிக்கலாக இன்ஜினியர். அவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். IAS பாஸ் பண்ண தமிழ்நாட்டில் போஸ்டிங் கொடுத்தாங்க. ஸ்டார்டிங் ஆஸ் அன் ASPலேருந்து அவர் ரிட்டையர் ஆன போது ADGP ரிட்டையர் ஆனார். அது வரைக்கும் அவர் நான் பார்த்து அவர் ஒரு டெப்டி கமிஷனர் இருக்கும்போது நான் பார்த்தேன், சந்தித்தேன். ரொம்ப உயரமாக இருப்பார். இன்னைக்கு சென்னையில் டிராஃபிக் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் கல்கட்டாவோட மும்பையை விட நல்லா இருக்குது அப்படின்னா அவர் தான் காரணம். டிராஃபிக் இன்ஜினியரிங் நல்லா தெரிஞ்சவர். போலீஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம், வெள்ளைக்காரன் ஆரம்பித்த விஷயம். இந்த வெள்ளைக்காரன் ஆரம்பித்த விஷயத்தில் வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நல்லா தரணும், டிசிப்ளின் நல்லா இருக்கணும். இவரை மாதிரி டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணது நான் பார்த்து கிடையாது. அவரோட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். ஒரு மானசீக குருவாகவே நான் அவரை ஏற்றுட்ருக்கேன். அட்மினிஸ்ட்ரேஷன் நான் கற்றுக்கிட்டதில்ல. அவர் வந்து அந்த DGP ஆஃபீஸில் இறங்கினார்னா நீங்கள் உங்கள் வாட்சை பார்த்தீங்கன்னா 9:45 இருக்கும். ஒரு நிமிஷம் கூட மாறாது. ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவோம்ல, எவ்வளோ பெரிய ஃபெயிலாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்தில் படிச்சுடுவார். நான் டெய்லி ஒரு புக்கு படிப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். டிசிப்ளின் அவர் மாதிரி என்ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. நான் பார்த்து இது வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனில், போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் ஒன் ஆஃப் தி லெஜெண்ட். IAS IPS ட்ரைனிங்கில் அவருடைய பேட்சில் ஒரு முதல்வையாக வந்து பிரைம் மினிஸ்டர் பிஸ்டல் வாங்கினார். பிரைம் மினிஸ்டர் பிஸ்டல்ன்றது அகாடமியில் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு. நம்மளுக்கெல்லாம் சீனியர் எவ்வளோ 81 எந்த பேட்ச்னு தெரில, 81 அந்த 80-81 பேட்சாக இருப்பார். அந்த காலத்தில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிலாம் இல்லாத ஒரு ஆந்திர பிரதேஷில் ஒரு சாதாரண ஒரு
குடும்பத்தில் பிறந்து அவ்வளோ பெரிய ஒரு சாதனைகள் படைப்பார்னு நினைக்கவே இல்லை, நான் எதிர்பார்த்தே இல்லை. பட்டு நான் அவர்கிட்ட சொல்லுவேன், வாய் விட்டே சொல்லுவேன், நீங்கள் தான் குருன்னு சொல்லுவேன். சிரிச்சுப்பார், நல்ல உயரமாக இருப்பார். இப்போ சமீபத்தில் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் நம்மளை விட்டு மறைந்தார். இந்த பதிவுகளை அவருக்கு சமர்ப்பிக்கணும். இது அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு மாறினா அதிகாரி மாறிடுவாங்கன்ற ஒரு விதி இருக்குது. அவர் அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் லா அண்ட் ஆர்டர் இருந்தார். அதிமுக கவர்மெண்ட்லேயும் இருந்தார். அதிமுக கவர்மெண்ட் போய் திமுக கவர்மெண்ட் வந்த பிறகு திமுகலையும் அவர் மாண்புமிகு முதலமைச்சர் கருணாநிதி அவர் வச்சுக்கிட்டார். ஸோ அவர் நேர்மையாக எப்படி இருந்திருப்பார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா சார், நிச்சயமா. என்ன நல்ல அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவருடைய மருமகனும் இன்றைக்கி ஒரு விக்ரம் ஐபிஎஸ்னு ஒரு கேரளா கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கேரளாவில் இருக்கார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இளம் தலைமுறையில் இவங்க மாதிரி மக்களை பார்த்து படிச்சுக்கணும், படித்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். உங்கள் குருநாதரை பற்றி மிக அருமையாக சொன்னீங்க. அடுத்தது வேற ஒரு சில அதிகாரிகளை பற்றி சொல்லுங்களேன். ஹிஸ்ட்ரியில் மறக்க முடியாத விஷயம் வந்து மிஸ்டர் வால்டர் ஐசக் தேவாரம். அவரை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். அவர் வந்து இஸ் த ரோல் மாடல் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் தி போலீஸ் ஃபோர்ஸ் இன் தமிழ்நாடு. இன்றைக்கி வந்து கம்யூனிசம் கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒருத்தர் இல்லைன்னா அவர் தான் காரணம். அவர் அதிகம் பேசியிருந்து அவரோட துப்பாக்கி தான் அதிகமாக பேசியிருக்கோம். அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். வெரி டிசிப்ளின்ட் ஆஃபீஸர். நான் அவரோட ரொம்ப பழகினது கிடையாது, இருந்தாலும் அவரை நம்ம வந்து இக்னோர் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. வால்டர் ஐசக் தேவாரம். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆஃபீஸர் நான் பார்த்ததில் மிஸ்டர் கே விஜயகுமார் ஐபிஎஸ். இவர் வந்து அன்எஸ்யூமிங் ஆஃபீஸர். ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு லெக்சராக ஸ்டார்ட் பண்ணார் ஈரோட்டில். ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட சன்னு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிடுறாரு. ஆன பிறகு என்னைக்கு போலீஸ் ஆஃபீஸர் ஆனாரோ இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் வந்து வெற்றியை தவிர வேறு எதுவும் பார்த்து கிடையாது. தமிழ்நாடு டிஜிபி லெவலில் இருந்தார். த சோ கால்டு வீரப்பன் அந்த ஆப்ரேஷன் கக்கூன் அப்படின்ற சப்ஜெக்டுக்கு இவர் தான் லீடர். ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி ஃபேமிலிக்கு செக்யூரிட்டி இன்சார்ஜாக இருந்திருக்காரு. மேடம் ஜெயலலிதா அவங்களுக்கு செக்யூரிட்டி இருந்திருக்காங்க. டிஜிபியாக இருந்திருக்காங்க. வெரி பொலைட் அண்ட் நைஸ் ஆஃபீஸர். ஒரு எக்ஸலண்ட் ஷூட்டர், எக்ஸலண்ட்டாக ஷூட் பண்ணுவார். டிஃபால்ட்டாக இவர் பண்ண பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து அட்வைஸராக போனார், கவர்னருக்கு அட்வைஸராக போனார். இன்றைக்கி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு அமைதியான மாநிலமாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வேலைகள் செய்திருக்கார். ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயம் வந்து இவர் பல ரவுடிகளை தமிழ்நாட்டிலேருந்து எலிமினேட் பண்ணதுக்கு இவருடைய பிளானிங் தான் காரணம். பழகருக்கு ரொம்ப எளிமையானவர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப ஸ்டைலிஷ் ஆஃபீஸர். இவரை பார்த்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னு கேட்டான்னா, நம்ம செய்கிற வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதே நேரத்தில் கரெக்டாக பிளான் பண்ணணும், அதே நேரத்தில் வெற்றிக்கான வழியை மட்டும்தான் நம்ம பார்க்கணும், தோல்வியை நம்ம சந்திக்கக்கூடாதுன்றதில் பெரிய விஷயம். அந்த எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அந்த வீரப்பன் அந்த சப்ஜெக்டை வந்து ஹேண்டில் பண்ணும்போது அது வந்து ஒரு 2 மாநிலங்களுக்கு நடுவே நடந்த மிகப்பெரிய விஷயம். எந்த அதிகாரியை பற்றி ஒரு நெகட்டிவ் ஒன்று இருக்கும், நெகட்டிவ் பற்றி நான் என்றைக்குமே எடுத்துக்கிறது கிடையாது. அது வந்து மக்களோட பார்வை. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி நான் பெருமையாக சொல்லிக்கூட ஒரு விஷயம், 2026 பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இளைஞர்கள் இவருடைய வரலாற்றை படிக்கணும். அடுத்து நீங்கள் கேட்ட ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, இடிப்பாரே இல்லை மன்னன் கெடுப்பாரே இல்லாமல் கெடுவான். அந்த விஷயத்தில் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு 2 உளவுத்துறை அதிகாரிகள் வந்து, ஒருத்தர் வந்து பஞ்சாப் அகேஷன், அவர் தான் பெஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த இன்டெலிஜென்ஸ் ஏரியாவில், உளவுத்துறையில் நுண்ணறிவில் அவர் தான். அவர் கையில் 24/7 ஒர்க் பண்ணுவார், வீட்டுக்கே போக மாட்டார். அவர் கொடுக்குற இன்புட்டெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்கும்.
என்ன அவ்வளோ, அதாவது இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை உளவுத்துறை தான். உளவு இருந்தால் நல்லா இருந்தால் தான் ஒரு குற்றத்தை அடக்க முடியும். ஸோ அவரை நான் பார்த்து நான் வேண்டியிருக்கேன். திரு பஞ்சாப் கிஷன். பஞ்சாப் கிஷனோட சாரோட சேர்ந்து அடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர் வந்து மிஸ்டர் திருப்பதி ஐபிஎஸ். அவர் வெரி ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார். இப்போ ஒரிசாவில் ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட சேர்மனாக இருக்கார். ஒரிசாக்காரர், நல்லா தமிழ் பேசுவார், டிஜிபியாக இருந்தார். நம்ம அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் பிளான் பண்ணி கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அந்த பிளான் சக்ஸஸ் ஆகும். குற்றங்களை அடக்குதில்லை, குற்றவாளிகளை பிடிப்பதில், இல்லை தமிழகத்தின் சட்ட ஒழுங்கை பயமுறுத்த ரவுடிகளை இது பண்ணுறது. இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். நீங்கள் போலீஸ் ஆஃபீஸரே சொல்கிறாரு, ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாரும் இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். போலீஸ் ஆஃபீஸரை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ இளம் தலைமுறையில் நான் பார்த்துட்டு இருக்கிற ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆஃபீஸர் வந்து மிஸ்டர் சுதாகர் ஐபிஎஸ். இவர் வந்து ஒரு டெண்டுல்கர் மாதிரி, அதோடு நிறுத்திக்கிறேன். டெண்டுல்கர் எப்படி அன்எஸ்யூமிங்காக இருப்பாரோ, அவருடைய உருவத்துக்கும் அவருடைய இதுக்கும் எப்படி அன்எஸ்யூமிங்காக இருப்பார், இவர் அன்எஸ்யூமிங் ஆஃபீஸர். இப்போ நேஷ்னல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுக்கு அஸ்ஸாமுக்கும் தமிழ்நாடுக்கும் அவர் தான் அடிஷ்னல் டைரக்டர் போதை மருந்து ஒழிப்பத்தில். சில காலங்களுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து நம்ம தமிழ்நாடு சென்னை டிராஃபிக்கில் இருந்தார். டிராஃபிக் பார்த்தாங்க. இப்போ டெபுடேஷனில் வந்து போயிருக்காங்க. இவர் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன். இவரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகணும். ஏன்னா பேசிக்காக வந்து ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு சின்ன வயசில் ஒரு நேஷ்னல் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறார். அதுவும் போதை மருந்து. அஸ்ஸாமில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அஸ்ஸாம் ஒரு பக்கம், தமிழ்நாடு ஒரு பக்கம். அதில் இந்த போலீஸ் ஆஃபீஸரை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, யாருமே டிஃபால்ட்டாக சொல்லுவாங்க வெள்ளத்துறை. இவர் என்னுடைய நண்பர் தான். ரொம்ப பேசுனதில்லை, இப்போ ஓய்வு பெற்றுட்டார். பட் இவருடைய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு போலீஸுக்கு ஜாயின் பண்ணார். என்கவுண்டர் பண்ணி சாதனைகள் படுத்தி டபுள் ப்ரமோஷன் ஆகி ஒரு அடிஷ்னல் டெப்டி கமிஷனராக விழுப்புரத்தில் ரிட்டையர் ஆனார். அவர்கிட்ட நான் பேசும்போது, தொலைபேசியில் பேசும்போது கேட்டேன், நான் ஒன்றும் தப்பு செய்யலை சார், குற்றவாளிகளான நான் சுருத்தலைனேன், பொதுமக்கள் அமைதியாக இருக்காங்கல்ல, சந்தோஷமாக இருக்காங்கல்லன்னு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அடுத்து வந்து நான் ஒரு குருவாக மதிக்கிற வந்து ஓய்வு பெற்ற திருவாரூர் விஜயராகவன் ஐஏஎஸ். இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் கரண்ட் இருக்குது, பிரச்சனைகளாக இருக்கீங்கன்னா அவர் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டோட சேர்மனாக இருக்கும்போது தான். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸரில் நான் பார்த்து வியந்து ரொம்ப ஜாலியாகவும் அதே நேரத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப கிளியராக வச்சுட்டு ரொம்ப இருந்தவர் மிஸ்டர் ஹரிபாஸ்கர் ஐஏஎஸ். ஹரிபாஸ்கர் ஐஏஎஸ் எப்போன்னு கேட்டிங்கன்னா, அது இந்தியன் கவர்மெண்ட்டில் அவர் இன்னோவேட்டபிள் கேரக்டர். அவர் என்ன ஆப்ரேஷன்ஸ் பார்த்தாருன்னு நான் வெளியில் சொல்ல முடியாது. அது வந்து அவருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். பட்டு இந்திய இறையாண்மையை காப்பாற்றுறதுக்கு ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டை அவர் ஹெட் பண்ணார். இப்போ நம்ம இன்றைக்கி நம்மெல்லாம் முழிச்சிட்ருக்கோம், எல்லா விஷயத்திலும் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா அவர் பேர் வந்து மிஸ்டர் அஜித் டோயல். அவரை பற்றி ஒரு படமே வந்துடுச்சு. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அஜித் டோயலை பற்றி நீங்களே பார்த்துக்கலாம். நாங்கள் பதிவில் போடும்போது அவரை பற்றி விவரமாக போடுறோம். அஜித் டோயலை பற்றி படித்து பாருங்கள். அவர் பாகிஸ்தானில் போய் வாழ்ந்தே இருக்கார். இன்றைக்கி அவருக்கு 82 வயசு. 82 வயசில் அவர் தான் நேஷ்னல் இன்டர்னல் செக்யூரிட்டியோட அட்வைசர். ஸோ அவர் ஒருத்தர். அதை விட எனக்கு ரொம்ப டெய்லி நான் நினைக்கிற ஒரு ஆஃபீஸர் வந்து மிஸ்டர் சிவானந்தம். பாம்பே கமிஷனர் இருந்தார், கோயம்புத்தூர்காரர். அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் சிபிஐயாக இருந்தார். அப்போ அவரோட அடிக்கடி தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சு. நான் படித்த புண்ணிலையும் அவர் வந்து இன்றைக்கி ரொட்டின்னு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறார். அந்த ரொட்டின்ற ஆர்கனைசேஷன் வந்து பல லட்சங்கள் ரொட்டி டெய்லி தயார் பண்ணி ஏழை எளியவங்களை கொடுக்குறாங்க. சில நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார், இந்த க்ரைமு, லா அண்ட் ஆர்டர் இந்த சப்ஜெக்ட்லாம் விட்டுட்டு சோஷியல் சர்வீஸுக்கு வாடா அப்படின்னாரு. சார் அப்படின்னு, சார் ரோட்டி ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் ஏதாவது அது மாதிரி பண்ண அப்படின்னாரு. இப்போ அவரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ட்ரஸ்ட் வந்து இது பண்ணிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பதிவுகளை சொல்லிட்டேன். இந்த காவல்துறையை பற்றி இதோட நம்ம நிறுத்த போகிறது கிடையாது, தொடரும்.
கண்டிப்பாக. ஏன்னு கேட்டால் நம்ம இப்போ ஐபிஎஸோட வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸோட நிறுத்தியிருக்கோம். ஆமாம். இதில் ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும். என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஷீலாபுரி ஐஏஎஸ், அவங்க வந்து ஒரு முக்கியமான அதிகாரி. அவங்க வந்து கிட்டத்தட்ட 14 வருடம் செக்ரட்டரி டு கவர்னராக இருந்தாங்க. 7 கவர்னர் பார்த்துருக்காங்க. கான்ஸ்டியூஷன் லாவில் ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டி அவங்க. அவங்க ஜெயலலிதா மாட்டியும் செக்ரட்டரி ஒன்றா இருந்தாங்க. இதெல்லாம் இவங்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இவங்களாம் கிளியராக ரிட்டையர் ஆனவங்க. எக்ஸப்ட் மிஸ்டர் சுதாகர் இப்போ சர்வீஸில் இருக்கார். மற்றவங்களாம் கிளியராக ரிட்டையர் ஆனாங்கன்னா ஒழுங்காக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கவர்னர்ட்லாம் ஒர்க் பண்ணுறது பெரிய கஷ்டம். ஒரு ஸ்டேட்டை 7 கவர்னர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க 14 வருடங்கள். இன்னும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸராக இருக்காங்க. ஷீலாபுரி ஐஏஎஸ். ஸோ இப்படி பல அதிகாரிகள் இருக்காங்க. தொடர்ந்து நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்க, நம்ம அடுத்து பேசுவோம். தேங்க்யூ. நன்றி சார். வணக்கம்.